எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய்யானை இடுகிறார்களே. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும், நான் பெரியோர்களிடத்திலே போய் அவர்களோடே பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள். ஆகையால் காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும், வனாந்திரத்திலுள்ள ஓநாய்கள் அவர்களை பீறும். சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாயிருக்கும். அவைகளிலிருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான். அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? உன் பிள்ளைகள் என்னை விட்டுவிட்டு தெய்வம் அல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபச்சாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் கொழுத்த குதிரைகளைப் போல் காலமே எழும்பி அவனவன் தன் தன் அயலானுடைய பெண்ஜாதியின் பின்னாலே கனைக்கிறான். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் மதில்கள் மேலேறி அழித்து போடுங்கள், ஆனாலும் சர்வ சங்காரம் செய்யாதிருங்கள். அதன் கொத்தளங்களை இடித்து போடுங்கள், அவைகள் கர்த்தருடையவைகள் அல்ல. இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் மிகுதியும் துரோகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அப்படிப்பட்டவர் அல்லவென்றும், பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தை ஆகிலும் பஞ்சத்தை ஆகிலும் காண்பதில்லை என்றும் தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை, அவர்களுக்கே அப்படி ஆக கடவதென்றும் அவர்கள் சொல்லி கர்த்தரை மறுதலித்தார்கள். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால், இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வ காலத்து ஜாதி. அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி. அவர்கள் பேசுகிறது இன்னதென்று உனக்கு விளங்காது. திறந்த பிரேத குழிகளைப் போல் அவர்கள் அம்பரா தோணிகள் இருக்கும். அவர்கள் அனைவரும் பராக்கிரமசாலிகள். அவர்கள் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் சாப்பிட வேண்டிய உன் விளைச்சலையும் உன் அப்பத்தையும் சாப்பிட்டு உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் பட்சித்து உன் திராட்சை பழங்களையும் உன் அத்திப்பழங்களையும் சாப்பிட்டு நீ நம்பின உன்னுடைய அரணான பட்டணங்களை பட்டயத்தாலே வெறுமையாக்குவார்கள். ஆகிலும் நான் அந்நாட்களிலும் உங்களை சர்வ சங்காரம் செய்யாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இவைகளை எல்லாம் எது நிமித்தம் செய்தார் என்று நீங்கள் கேட்டால், அப்பொழுது நீ அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு உங்களுடைய தேசத்திலே அந்நிய தேவர்களை சேவித்தது போல உங்களுடையதல்லாத தேசத்திலே அந்நியர்களை சேவிப்பீர்கள் என்று சொல்வாயாக. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே, கேளுங்கள், எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள்
உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல் பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல் அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்கள் ஆகிறார்கள், கொழுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள். துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எருசலேமின் நடுவிலிருந்து ஏகமாய் கூடியோடி தெக்கோவாவில் எக்காலம் ஓதி பெத்கேரேமின் மேல் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதாயிருக்கிறது. செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன். மேய்ப்பர் தங்கள் மந்தைகளோடே அவளிடத்துக்கு வருவார்கள். அவர்கள் அவளுக்கு விரோதமாய் சுற்றிலும் கூடாரம் போட்டு அவனவன் தன் தன் ஸ்தலத்தில் மேய்த்து அவளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், மத்தியானத்தில் தானே நாம் போயேறும்படிக்கு எழுந்திருங்கள். ஐயோ, பொழுது சாய்ந்து அந்தி நிழல்கள் நீண்டு போகிறதே. எழுந்திருங்கள், நாம் ராக்காலத்திலாகிலும் போயேறி அவளுடைய அரமனைகளை அழிப்போம் என்றும் சொல்லுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள். அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம். அதன் உட்புறமெல்லாம் கொடுமை. ஊற்றானது தன் தண்ணீரை சுரக்க பண்ணுமா போல அது தன் தீங்கை சுரக்க பண்ணுகிறது. அதிலே கொடுமையும் அழிம்பும் கேட்கப்படுகிறது. துக்கமும் காயங்களும் நித்தமும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கும் நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமும் ஆக்காதபடிக்கும் புத்தி கேள். திராட்சை குலைகளை அறுக்கிறவனைப் போல உன் கையை திரும்ப கூடைகளின் மேல் போடென்று சொல்லி அவர்கள் இஸ்ரவேலில் மீதியாயிருந்த கனியை திராட்சை செடியின் கனியைப் போல் நன்றாய் பொறுக்கி கொண்டு போவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன்? அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன். அதை அடக்கி இளைத்து போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றி விடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுள்ளவர்களும் கூட பிடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய காணி பூமிகளும் அவர்களுடைய மனைவிகளோடே ஏகமாய் அந்நியர் வசமாகும். என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாக நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ? பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். சேபாவிலிருந்து வருகிற
தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்துக்கு? உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பமல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது. ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடறல்களை வைப்பேன், அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ வட தேசத்திலிருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடை எல்லைகளிலிருந்து ஒரு பெரிய ஜாதி எழும்பும். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் கொடியர், இரக்கம் அறியாதவர்கள். அவர்கள் சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமானமாயிருக்கும். சியோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்த சன்னத்தராய் குதிரைகளின் மேல் ஏறி அணியணியாக வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், நம்முடைய கைகள் தளர்ந்தது. இடுக்கணும் கர்ப்பவதிக்கு உண்டாகும் வேதனை கொப்பான வேதனையும் நம்மை பிடித்தது. வயல்வெளியிலே புறப்படாதிருங்கள், வழியிலும் நடவாதிருங்கள். சுற்றிலும் சத்துருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு. என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனங்கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடிதியாய் நம்மேல் வருவான். நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது. புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவிலுள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். நீங்கள் இந்த கிரியைகளை எல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தும் நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால் என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். நான் உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய எப்ராயிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை.
யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள். பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள். ஸ்திரீகள் மா பிசைகிறார்கள். அவர்கள் எனக்கா மனமடி உண்டாக்குகிறார்கள்? தங்கள் முகங்கள் வெட்கத்துக்குட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடி உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும். அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் தகன பலிகளை மற்ற பலிகளோடும் கூட்டி இறைச்சியை சாப்பிடுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடே பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மையுண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்றுப்போனதென்றும் அவர்களுக்கு சொல். நீ உன் தலைமயிரை சிரைத்து எரிந்துவிட்டு உயர் தலங்களிலே புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தமது சினத்துக்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து நெகிழவிட்டார். யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னோம் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னோம் குமாரனின் பள்ளத்தாக்கென்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கென்று சொல்லப்படும். தோப்பேத்திலே இடம் கிடையாமற் போகும் மட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். இந்த ஜனத்தின் பிணங்கள் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை வெருட்டுவாரும் இல்லாதிருப்பார்கள். நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன். தேசம் பாழாகும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். அக்காலத்திலே யூதாவினுடைய ராஜாக்களின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரபுக்களின் எலும்புகளையும் ஆசாரியர்களின் எலும்புகளையும் தீர்க்கதரிசிகளின் எலும்புகளையும் எருசலேமுடைய குடிகளின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரேத குழிகளிலிருந்து எடுத்து அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கும் முன்பாக அவைகளை பரப்பி வைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் வாரி அடக்கம் பண்ணப்படாமல் பூமியின் மேல் எருவாகும். இந்த துஷ்ட வம்சத்தில் மீதியாயிருந்து என்னால் எல்லா இடங்களிலும் துரத்திவிடப்பட்டு மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ? ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழிதப்பி போகிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள்.
பேசினார்கள். நான் கவனித்து கேட்டேன். அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையைப் போல அவரவர் வேகமாய் ஓடிப்போனார்கள். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறதென்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள். அவர்களுக்கு ஞானமேது? ஆகையால் அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவர்களுடைய வயல்களை அவைகளை கட்டிக்கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன். ஆகையால் அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவர்களுடைய வயல்களை அவைகளை கட்டிக்கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன். அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராயிருந்து சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். தாங்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா? பரிச்சேதம் வெட்கப்படார்கள். நாணவும் அறியார்கள். ஆகையால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்திலே அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே குலைகள் இராது, அத்தி மரத்திலே பழங்கள் இராது, இலையும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல். நாம் சும்மா இருப்பானேன்? கூடி வாருங்கள். நாம் அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசித்து அங்கே சங்காரமாவோம். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணி நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. தானிலிருந்து அவர்களுடைய குதிரைகளின் மூச்செறிதல் கேட்கப்படுகிறது. அவர்களுடைய பலத்த அஸ்வங்கள் கனைக்கிற சத்தத்தினால் தேசமெல்லாம் அதிருகிறது. அவர்கள் வந்து தேசத்தையும் அதில் உள்ளவைகளையும் பட்டணத்தையும் அதன் குடிகளையும் பட்சிப்பார்கள். மெய்யாய் இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டுவிரியன்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன். அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சஞ்சலத்தில் ஆறுதல் அடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சயமாயிருக்கிறது. இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். கரி கருத்திருக்கிறேன். திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்?